ஓம் சரவணபவ. வணக்கம் தமிழ் ஆன்மீக நண்பர்களே. தமிழ் மாதங்களில் மார்கழி மாதம் 9வது மாதமாகும். இந்த மாதம் முழுவதும் இறைவனுக்கு உகந்ததாகவே போற்றப்படுகிறது. ஆண்டு முழுவதும் உள்ள 11 மாதங்களில் கோவில்களுக்கு செல்ல முடியாதவர்கள் மார்கழி மாதம் மட்டும் கோவிலுக்கு தவறாமல் சென்றாலே வருடம் முழுக்க கோயிலுக்கு சென்ற பலன்கள் கிடைத்து விடும் என்பது ஐதீகம். எல்லா கஷ்டங்களும் நீங்கி தை மாதத்திலிருந்து புது வாழ்வு கிடைக்க இம்மாதத்தில் பிரார்த்தனைகள் மேற்கொள்ளப்படுகின்றன. பீடு, அதாவது பெருமைகள் நிறைந்த மாதம் என்பது மருவி பீடை மாதம் என மார்கழி மாதம் அழைக்கப்படுகிறது. மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்று பகவான் கிருஷ்ணன் கீதையில் அருளியுள்ளார். மார்கழி மாதம் முழுவதுமே இறைவனை வழிபடுவதால் இம்மாதத்தில் எவ்விதமான குடும்பத்தில் நிகழ்கின்ற மங்கள விழாக்களையும் நடத்துவதில்லை. இம்மாதம் தேவர்களுக்கு அதிகாலை நேரமாக கருதப்படுகிறது. இந்த மாதத்தில் அதிகாலை நீராடி ஆலய தரிசனம் செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும். மார்கழி மாதத்தில் நடைபெற்ற புராண முக்கியத்துவம் வாய்ந்த சிறப்பு நிகழ்வுகள் என்னவென்று பார்ப்போம். மார்கழி மாதத்திற்கு ஏராளமான புராண சிறப்புகள் உள்ளன. மார்கழி மாதத்தில் மகாபாரத யுத்தம் நடைபெற்றதாக இதிகாசம் கூறுகின்றது. ஆண்டாள் திருமாலை திருமணம் புரிந்ததும் திருப்பார்கடல் கடையும் போது கிடைத்த விஷத்தை சிவபெருமான் உண்டு உலகை காப்பாற்றியதும், இந்திரனால் பெருமழை உருவான போது கோகுலத்தில் உள்ள அனைவரையும் காப்பாற்ற கோவர்த்தனகிரி மலையை கிருஷ்ணர் கொடையாக பிடித்து காப்பாற்றியதும் இந்த மார்கழி மாதத்தில்தான். மார்கழி மாத மிருகஸ்ரீஷ நட்சத்திரத்தில் பிறந்த மார்க்கண்டேயர் மரணத்தை வென்றதாக மார்க்கண்டேய புராணம் குறிப்பிடுகிறது. ஆகையால் மிருத்யுஞ்சய யோமம் செய்ய இம்மாதம் மிகவும் சிறந்ததாக கருதப்படுகிறது. திருப்பாவை மற்றும் திருவம்பாவை குறித்து பார்ப்போம். ஆண்டாள் நாச்சியார் மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளில் நீராட போதுவீர் போதுமினோ நீரிழையீர் என்றும், மாணிக்க வாசகனார் திருவம்பாவையில் போற்றியா மார்கழி நீர் ஆடையலோர் எம்பாவா என்றும் அதிகாலை வழிபாடு மகத்துவம் குறித்து பாடியுள்ளார்கள். மார்கழி மாதம் முழுவதும் பெரும்பான்மையான கோயில்களில் திருப்பாவை, திருவம்பாவை, திருப்பள்ளி எழுச்சி, ஆழ்வார் பாசுரங்கள் பாடப்படுகின்றன. மார்கழி மாதத்தில் நடக்கின்ற அதிகாலை வழிபாடு குறித்து அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், மார்கழியில் அதிகாலையில் எழுந்து நடக்கும் பொழுது இயற்கையான காற்றை சுவாசிப்பதால் மனிதர்களுக்கு ஏற்படும் பல்வேறு நோய்களும் குணமாகும் என்று முன்னோர் அறிந்து கொண்டதால் ஆண்கள் நாம சங்கீர்த்தனம் பாடி நகர் வலம் வருவதும், பெண்கள் காலையில் கோலம் போடுவதும் இம்மாதத்தில் மேற்கொள்ளப்படுகின்றன. அறிவியலின்படி மார்கழி மாதத்தில் ஆக்சிஜன் நிறைந்த ஓசோன் படலம் பூமிக்கு மிக அருகில் அதிகாலை 4:30 மணி முதல் 6 மணி வரை இருக்கும். ஓசோன் வாயு நுரையீரலுக்கு சென்று புத்துணர்ச்சியை உண்டாக்கும். மார்கழி மாத காற்று சருமத்திற்கும் உடல் நலத்திற்கும் மிகவும் நல்லது என்பதனை விஞ்ஞான பூர்வமான ஆராய்ச்சியிலும் தெரிய வந்துள்ளது. மார்கழி மாதத்தில் வாசலில் மிகப்பெரிய கோலம் போட்டு அதில் வண்ண பொடி தூவுவதும், பூசணி பூவினை பசுஞ்சாணத்தில் வைப்பதும் இன்றும் சம்பிரதாயமாக பின்பற்றப்படுகின்றது. பசுஞ்சாணம் என்பது மிகவும் முக்கியமான ஒரு கிருமி நாசினியாகும். முற்காலங்களில் தங்கள் வீட்டில் திருமண வயதுடைய பெண் இருக்கிறாள் என்பதை தெரிவிக்கும் அடையாளமாகவே கோலத்தின் மீது பூசணி பூ வைப்பார்கள். அதிகாலையில் வீதியில் பஜனைக்கு வருபவர்கள், அந்த வழியாக செல்பவர்கள் அதனை புரிந்து கொண்டு மார்கழி முடிந்ததும் தை மாதம் திருமணம் பேசி மனம் முடித்து விடுவார்கள். மார்கழியில் பூசணி பூ வைக்க தை மாதத்தில் திருமணம் கைகூடி வரும் என்பர். மார்கழி மாதங்களில் வீட்டு முன்பு கோலமிட்டால் மகாலட்சுமி வீடு தேடி வருவார் என்பது நம்பிக்கை. கோலம் போடுவதால் மனதிற்கு உற்சாகம், நினைவாற்றல் கிடைக்கின்றது. மன ஒருமைப்பாடு இருந்தால்தான் புள்ளிகளை சரியாக இணைத்து கோலம் போட முடியும். கோலம் இடும் பெண்களின் சிந்திக்கும் திறனானது சிறப்பாக இருக்கும் என்றும், நல்ல மனநிலையோடு இருப்பார்கள் என்றும், உடலிலும் மிக நல்ல அதிர்வுகளை ஏற்படுத்துகின்றன என விஞ்ஞான பூர்வமான ஆய்வுகள் தெரிவிக்கின்றன. மார்கழி இசை விழா. இசை என்பது அனைவருடைய மனதையும் கவரக்கூடிய ஒரு கலையாகும். அதிலும் கர்நாடக இசை மக்களின் மனதை கவர்வதுடன் பக்தியின் வெளிப்பாடாகவும் அமைந்துள்ளது. மார்கழி மாதத்தின் தனி சிறப்பே கர்நாடக இசைதான். தமிழ்நாட்டில் உள்ள திருவையாற்றில் மார்கழியில் தியாகராஜர் ஆராதனை என்கிற உலக புகழ் வாய்ந்த இசை திருவிழா ஆண்டுதோறும் தவறாமல் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இவ்விழாவில் உலகம் முழுவதிலும் இருந்து பாடகர்கள், இசையமைப்பாளர்கள், இசை கலைஞர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்கின்றனர். இந்நிகழ்ச்சியில் புகழ்பெற்ற தியாகராஜ கீர்த்தனைகள் பாடப்படுகின்றன. இப்பொழுது சென்னையிலும் ஒவ்வொரு ஆண்டும் மார்கழி மாதம் தொடங்கி டிசம்பர் மாதம் முழுவதும் கர்நாடக இசை கச்சேரிகள் நடத்தப்படுகின்றன. சபாக்கள் அனைத்துமே இசை மழையில் நிரம்பி வழிகின்றன. இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில்
இருந்து மட்டுமல்லாது வெளிநாடுகளிலிருந்தும் கலைஞர்கள் மற்றும் ரசிகர்களும் பெருமளவில் இதில் கலந்து கொள்கிறார்கள். வளர்ந்து வரும் இசை கலைஞர்களை ஊக்குவிக்கும் விதத்தில் விருதுகளும் வழங்கப்பட்டு வருகின்றன. மார்கழி மாதத்தில் கொண்டாடக்கூடிய சிறப்பான விழாக்கள் குறித்து பார்ப்போம். மார்கழி மாதத்தில் அதிகாலையிலேயே ஆலய வழிபாடானது தொடங்கிவிடும். இம்மாதத்தில் திருவாதிரை, வைகுண்ட ஏகாதசி, அனுமந்த் ஜெயந்தி, பாவை நோன்பு, திருவம்பாவை நோன்பு, படி உற்சவம், விநாயகர் சஷ்டி விரதம், உற்பத்தி ஏகாதசி போன்ற விழாக்கள், பண்டிகைகள், விரதங்கள் கடைபிடிக்கப்படுகின்றன. வைணவ கோயில்கள் சிலவற்றில் மார்கழியில் ராப்பத்து பகல் 10 என்ற முறையில் 4000 திவ்ய பிரபந்தம் முழுவதையும் பாராயணம் செய்கின்றனர். இம்மாதத்தில் 63 நாயன்மார்களில் வாயில நாயனார், சடைய நாயனார், இயற்பகை நாயனார், மானக்கஞ்சார நாயனார், சாக்கிய நாயனார் ஆகியோரின் குரு பூஜைகள் நடத்தப்படுகின்றது. 12 ஆழ்வார்களில் தொண்டரடி பொடி ஆழ்வார் ஜெயந்தி இம்மாதத்தில் கொண்டாடப்படுகிறது. ரமண மகரிஷி, அன்னை சாரதா தேவியார், பாம்பன் சுவாமிகள் ஆகியோர் இம்மாதத்தில் தான் அவதரித்தார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் அனைத்து மதங்களிலுமே இம்மாதமானது புனித மாதமாக கருதப்படுகிறது. நாமும் ஆன்மீக வளர்ச்சிக்கு சிறந்த மாதமாக கருதப்படும் இந்த மார்கழி மாதத்தில் கடவுளரை நினைத்து துதித்து போற்றுவோம், நற்பேறு பெறுவோம். வாழ்வோம் வளமுடன். நன்றி, வணக்கம்.